பெருசா இருக்கு ஜி இது. ரொம்ப இதோட இந்த க்ரீச்சர் பார்த்தாவே தெரியும். எங்க பெருசா நீங்க பார்க்க முடியாது. இதுல பாத்தீங்கன்னா எல்லோல இருக்கு, ப்ளூல இருக்கு. நீங்க வாங்கிட்டீங்கன்னா அதுக்குன்னு டெஃபினட்டா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு பிடிக்கும். கொஞ்சம் இருக்கு. வாவ் கைஸ் இது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர். ஸோ எல்லோ கலர் இகுவானா. ஸோ இது ரொம்ப பயங்கரமாக அதுக்கு கை சென்ஸ் ஆகுது போல், அது பிடிக்கல. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா மதன் வீரமணி அக்வேரியம் அண்ட் பெட் ஷாப்பு. இது பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் ஃபிஷ், பெட்ஸு, பேர்ட்ஸ் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் இது வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். டெஃபினட்டாக மஸ்ட் ட்ரையில் இது ஒன் ஆஃப் த ஷாப்பு. இது நாலு சொன்ன மாதிரி வலசர் வாக்கம் இந்த லொக்கேஷனில் இருக்குது. கூகுள் மேப் போட்டவே நீங்கள் தரோம். ஸோ நியர் பார்த்து கேஷ்ஃபை இருக்கும். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சுப்ரபாதம் இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் அதாவது மெயின் ரோட்லேயே நீங்கள் பார்க்கலாம். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷும் ஒரே டேங்க்கில் இருக்குது. இது சில பேர் தான் வச்சுருப்பாங்க. இந்த ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா ஜெயின் சைஸ் பேரட் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு சிக்லெட் வெரைட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஷவரம் இருக்குது. அதுக்கப்புறம் கிங்காங் பேரட் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா க்ளோ நைஃப் ரொம்ப பெருசுங்க. ஆல்மோஸ்ட் வந்து நியர்லி 2 feet இருக்கும். அவ்வளோ பெரிய க்ளோ நைஃப் இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய இது உள்ள ஒரே இதில் போட்டு பெருசாக சண்டை போட்டுக்காமல் இருக்கிறது எனக்கே பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி நம்ம தரங்கிற பாருங்கள் அலிகேட்டர் தான். அதாவது அல்பினோ அலிகேட்டர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி கோல்டிஷ் கலர் ஒயிட் பேஸ்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன பெருசாக இருக்கு ஜி இது. ரொம்ப இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு கூமுடா. ரொம்ப அரப்பைமா கைஸ், அரப்பைமா இருக்குது. அப்புறமேட்டு ரெட்டைல் கேட்ஃபிஷ் இருக்குது, ஆஸ்கர் இருக்குது, பிராமா இருக்குது, என்னென்னமோ இருக்குது. எனக்கு நிறைய பேர் மீன் தெரியல. பிரானா சொந்த நிறைய இருக்குது. இதுவும் ஒன் ஆஃப் த கேட்ஃபிஷ்ஷோட டைப்பு. பட் எனக்கு நேம்ஸ் தான் எனக்கு தெரியல. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அரப்பைமா, இவ்வளோ பேர் அரப்பைமா, அதுவும் ஒரே இதில் பார்க்குறதுன்றது டு பி ஃப்ராங்க் சில இடத்துல தான் நம்ம பார்க்க முடியும். ரொம்ப பெரிய ரெட்டைல் கேட்ஃபிஷ் இது. ஆல்மோஸ்ட் நியர்லி ஒரு 2 feet கிட்ட இருக்குது. அதுவும் அரப்பைமா வந்து இந்த இடத்துல இது எதுவுமே பண்ணலன்றாங்க. அதான் எனக்கு எப்படின்னே தெரியல. நான் நிறைய டைம் இந்த ஷாப் விசிட் பண்ணியிருக்கேன். இது மற்ற மீன் கூட பெருசாக சண்டை போடுது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து வளர்க்குறேன்றாங்க. அதனால் அது பழகிருச்சுன்றாங்க. நீங்கள் எடுத்தோடனே டக்குன்னு போட்டிங்கன்னா மற்ற மீன் இது சாப்பிட்ரும். ஸோ இது கூட அவங்க வளர்க்குறதுனால பெருசாக அது ஒன்றும் பண்ணிக்கிறது இல்லை. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடா அலிகேட்டர் நினைக்கிறேன். ப்ளஸ் ஒரு டர்டைல் இருக்குது, டாட்டாய்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். ப்ரைஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நிறைய கிரேச்சர் இருக்குது. இது பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது வந்து பர்ஷியன் கேட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லை இதுக்கு ப்ரீட் நேம் நிறையா இருக்குது. இது அதோட கிட்டு இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். குட்டியாக இருக்குது. ஒரு நிமிஷம் எடுங்க, எடுத்து ஆனால் சாஃப்டாக பிடிக்கணுண்ணே. அக்கா எடுத்து கொடுப்பாங்க, வெயிட் பண்ணுங்கள். என் பொண்ணுக்கு ஒரே ஆசை தான், இது எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. லைமா எப்படி இருக்கு? லைமா கையில் காமிங்க, எப்படி இருக்கு பார்க்க? அழகா இருக்கா? இது டாகா கேட்டா? கேட்டா. இது பாருங்களேன், இது எங்க கிட்டாச்சுல. சே ஹாய். யாரா குட்டியா இருக்கு ஜி இது. எவ்வளவு நாள் ஆகுது ப்ரோ இது? 35 days only. 35 days. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து 35 days குட்டி. இது பர்ஷியன் கேட் தானே இது? ஒன் ஆஃப் த பர்ஷியன் கேட் டைப். இதுவும் ஒன் ஆஃப் த பர்ஷியன் கேட் தான். குட்டி கேட், ரொம்ப குட்டி கேட்டாக இருக்குங்க. Say hi. Say hi to camera. Say hi. சரி வச்சிருங்க உள்ள வைங்க. இது கேட் இல்லை, இது டாக். இது என்ன டாக் ஜி இது? கிட்ஸுவா? இது வந்து டாக்ல ஒரு கேட்டகரி, கிட்ஸு டாக் அப்படின்றாங்க. ஸோ இது ப்ரீட் டைப்லாம் தெரியல. பட் ஆனால் பார்க்க ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருக்குன்றதை நீங்கள் பார்க்க முடியும். செம்ம க்யூட்டாக இருக்குது.
நீ பார்த்தாவே தெரியும் நம்புறேன். ஸோ புசு புசு புசுன்னு இருக்கு. வெயிட்டாக இருக்கா விஜி? கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. கொஞ்சம் வெயிட்டாக இருக்கு. பயப்படக்கூடாது. இது குட்டி டாக்கா பெரிய டாக்கா ஜி? இது 2 மாதம் குட்டி. அது இது 2 months ஓல்டு கிட்ன்றாங்க. பார்த்தா ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தா தெரியும். நல்ல சூப்பரான ப்ரீட். இதில் எவ்வளோ ஜி ஆகுது? 15,000. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யாருக்கா அனுப்ப நான் பார்த்தா உங்களுக்கு சொல்லிட்டு அவங்க நம்பர் கொடுத்துட்றேன். இந்த இந்த இது பார்த்தீங்கன்னா 15,000 rupees ஆகுது. செம்ம க்யூட்டாக இருக்கு பாருங்களேன். சூப்பர். பை பை. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய டைப் ஆஃப் ஃபிஷ் ஃபுட்டு, அதுக்கப்புறம் ஃப்ளவரான பண்ண ஃபிஷ் ஃபுட்டு, அப்புறமேட்டு மான்ஸ்டர் ஃபிஷ் ஃபுட்டு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபுட்டு, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷரில் வந்துட்டான உங்களுக்கு ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 4 feet டேங்க்கு, 5 feet டேங்க் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் டேங்க் செட்டப்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டைப் ஆஃப் கேனிஸ்டர் ஃபில்டர் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு சம் ஃபில்டர் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு இந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபிஷ்ஷுக்கு தேவையான கம்ப்ளீட் எண்ட் ஆக்சசரிஸ் வேணாலும் இது நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஒரு குட்டி டைப் ஆஃப் ஃபிஷ் டேங்க் எதாவது வேணாலும் நீங்கள் டெஃபினட்டாக இங்கே கன்சிடர் பண்ணலாம். ஒரு 2 feetலேருந்து 1 feet, 3 feet, 4 feet, 5 feet, அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இங்கே பார்க்க முடியும். ஸோ எல்லாமே ஒரு அதாவது ஒரு ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற தேவையான ஆக்சரிஸ் எதாவது வேணால் டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷாப்புக்கான அட்ரஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது வேணால் நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வலசர்வாக்கம்ல இந்த ஷாப் இருக்குது. ஸோ போகணுன்னா நீங்கள் தாராளமாக. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ப்ளேஃபுல்லாக இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு என்ன விளையாடுறதுக்கு ஆள் வேணும். நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதுக்குன்னு டெஃபினட்டாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு பிடிக்கும். கொஞ்சம் ஸ்மால் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக தேவை. அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகான பெட்டு. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம அடிக்கடி வந்து இந்த ஹேரை வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணணும், லெவலிங் பண்ணணும், க்ரூமிங் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு நிறைய பெட் கிளினிக்ஸு நிறையா இருக்குது, டாக் ஸ்பானி நிறையா இருக்குது. ஸோ நீடு இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 3 months இல்லை ஒரு டைம் ஃப்ரேம் அப்போ நீங்கள் போயிட்டு டாக் மெயின்டெனன்ஸு நீங்கள் பண்ணால் பெட்டராக. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இதே ஷாப்பில் இருக்குது. நிறைய ஒரு மாலிஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் செவரம், குட்டி டைப் ஆஃப் ஷார்க்கு, இதெல்லாம் டிஸ்கஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் நீங்கள் கரெக்டாக பார்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப அழகான ஃபிஷ்ஷஸில் இது ஒன்று. அதுக்கப்புறம் இதில் வந்து குட்டி சில்வர் பேஸ் இருக்குது. அப்புறமேட்டு இது பேர் டெட்னாய்டு. எனக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபிஷ்ஷஸோட நேம் எனக்கு அந்தளவுக்கு ஃபெமிலியராக இல்லை. பட் ஆனால் இது எல்லாமே ரொம்ப சூப்பரான ஃபிஷ்ஷஸ். அது மட்டும் எனக்கு தெரியும். இது எல்லாமே பிளான்டன் டேங்க்கு ரொம்ப அழகாக இருக்கிற ஃபிஷ்ஷஸ்ஸு. அப்புறம் இது வந்து ஒன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இந்த இதுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாலி, அதுக்கப்புறமேட்டு ஒரு பிளாக் டெயில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ள வந்துட்டு அந்த ஃபிஷ்ஷஸில் வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு வாங்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க. அதாவது சென்னை வந்து ஒரு பெஸ்ட் ரேட்டில் இங்கே நம்ம வாங்கிக்க முடியும். நம்ம டிஸ்கவுண்ட்ஸ் ரேட்டோட ஒரு டெஃபினட்டாக வந்து நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குன்றதை நீங்கள் வந்து பார்த்தாவே உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். அதுக்கப்புறம் இது சில பேர் தெரிஞ்சிருக்கும் பிரானான்னு வாங்க. அது உடம்புல அப்படியே அந்த கோல்டிஷ் கலராக இருக்கும். ரொம்ப அப்படியே அக்ரெசிவ் மான்ஸ்டர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. கை உள்ளவத்தை கூட கடிக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு ஃபிஷ் இது. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக வளர்க்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ்ஸு. இது காமனாக நமக்கு தெரிஞ்ச ஆஸ்கர், எல்லோ ஆஸ்கர் இருக்குது, பிளாக் ஆஸ்கர் இருக்குது, அல்பினோ ஆஸ்கர்ஸ் இருக்குது. பேர்ஸ் எல்லாமே ரேட் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு எதாவது வாங்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். என் சைட்லேருந்து நான் உங்களுக்கு அதுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. உங்களுக்கு கோல்டே பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் சின்ன கோல்டு இருக்குது, ஒரு கொண்டை வச்ச டைப்பும் இருக்குது. ஸோ இது டேர்ம் எனக்கு தெரியல. பட் ஆனால் உங்களுக்கு என்ன மாதிரி கேட்குறீங்களோ டெஃபினட் அதுக்குள்ள வந்துட்டான ஃபிஷ்ஷஸ் பார்க்க முடியும் நம்புகிறேன்.
இது பார்த்தீங்கன்னா ஏஞ்சலே வந்து நிறைய டைப் இருக்குது. அதுவும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது தலையில் மட்டும் ஒரு ஆரஞ்சு கலர், உடம்புக்குள்ள ஒயிட் அண்ட் பிளாக். ஒரு சூப்பரான ஃபிஷர்ஸு. சில பேர் வந்து கோல்டையும் ஏஞ்சலையும் விடுவாங்க, சில டைம் அடிச்சுக்கும். பட் ஆனால் செட் ஆகிடுச்சுன்னா இந்த டேங்க்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு கோழி ஃபிஷ்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பெரிய டைப் ஆஃப் டேங்க் இருக்கிறவங்க ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா டேங்க் செட்டப் பெரிய பெஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் குட்டி குட்டி கோல்டு அந்த மாதிரி டைப்பு. இது எல்லாமே ஷார்க் வெரைட்டி. சொன்னீங்க இக்வானால. ஸோ இக்வானால பார்த்தீங்கன்னா நமக்கு வி ஹாவ் க்ரீன் கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்பீஷஸ் இது. நிறைய கடையில் நீங்கள் பார்க்கவே முடியாது. குடுகுடுன்னு ஓடுறாங்க, உங்களுக்கு வர்றது பிடிக்கல போல். எவ்வளோ ஜி இருக்குது இதெல்லாம்? ரொம்ப பார்க்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எக்ஸாட்டிக் வெரைட்டி இல்லை இதெல்லாம். பிடிச்சிக்கோ ஜி. இப்போ எப்படி விஜி இருக்குது? சாஃப்டா இருக்கு. லைமா பூனை எடுங்க. இது பேர் இக்வானால ப்ளூ வெரைட்டி. கிரீன் இருக்கு, ப்ளூ கலர். எப்படி விஜி இருக்குது? சாஃப்டாக இருக்கா? இது குட்டியாக பெருசா ஜி? இது குட்டி தான். இல்லை எவ்வளோ சொன்னீங்க இது? 28 ஆகுதா? ஸோ இது வந்து நியர்லி 28,000 கிட்ட ஆகுது. ஸோ எனக்கும் இது அந்த அளவுக்கு ஃபெமிலியர் இல்லை. பட் ஆனால் இதோட இந்த க்ரீச்சர் பார்த்தாவே தெரியும், எங்கே பெருசாக நீங்கள் பார்க்க முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லோவில் இருக்குது, ப்ளூவில் இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸாக இருக்குது. 28,000 அப்படி. ஸோ ஃபேஸை பார்த்தாவே தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ். விஜய் வாங்கிட்டு வா கைஸ். இது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர். ஸோ எல்லோ கலர் இகுவானா. ஸோ இது ரொம்ப பயங்கரமாக அதுக்கு கை சென்ஸ் ஆகுது போல், அது பிடிக்கல. சரி கொடுத்துரு விஜய். ஒரு மாதிரியாக இருப்பது பயமாக இருக்குது. டெஃபினட்டாக இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான, இது வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு கூட்டமே வந்து பார்த்துரும் இல்லை? கொடுத்துரு விஜய், கொடுத்துரு. ஓகே, இது ஏன்னா இது கரெக்டாக ஹேண்டில் பண்ணும் கைஸ். இதை பற்றி ஸோ இதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பரான ஒரு செட்டப் நமக்கு வச்சுருக்கணும். அதுக்குன்ட்டு ஒரு வுட்டு அது இதுன்னு வச்சுருந்தாலும் இதெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். இந்த க்ரீச்சர்ஸ் யாருக்கா வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்றதை நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அந்த பேரட்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. லவ் பேர்ட்ஸு, பேரட் டைப்ஸ் இருக்குது. பேர்ட்ஸை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு ஐடியா இல்லை. பட் ஆனால் நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதில் எக்ஸ்பர்டைஸாக இருக்கிறவங்க, இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இதை நேம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமேட்டு பீஜியன்ஸில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸும் நிறையா இருக்குது. அதுக்கப்புறமேட்டு நல்லா பெரிய கோழி, சண்டைக்கோழின்னு சொல்லுவாங்க, நம்ம ஆடுகாலம் அந்த மாதிரி இதில் பார்த்துருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், தாராளமாக இங்கே இந்த ஷாப்புக்கு நீங்கள் விசிட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லவ் பேர்ட்ஸ் தான் நினைக்கிறேன். அவ்வளோ டைப்ஸு, அவ்வளோ சூப்பர் ஆக்டிவாக இருக்குது. தாராளமாக ஒரு வாட்டி நீங்கள் பேர்ட்ஸில் வாங்கணும் அப்படின்னா இந்த ஷாப், அதாவது ராமாபுரம், வலசரவாக்கம், போர் இது சைடில் இருக்கிறவங்க இந்த ஷாப்பை டெஃபினட்டாக ஒரு ப்ரிஃபரன்ஸ் வைக்கலாம். நான் கொலக்கர் ஃபிஷ் மார்க்கெட் போயிருக்கேன். இது ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. பட் ஆனால் டு பி ஃப்ராங்க் நிறைய டைப்ஸு ஒரே ஷாப்பில் வச்சுக்கிறது இங்கே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி முயலும் இருக்குது. ரொம்ப ரேட்டு கம்மி. ஸோ உங்களுக்கு எந்த ஐட்டம் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஐட்டமுக்கான ரேட் எவ்வளோ, காஸ்ட் எவ்வளோன்றதை உங்களுக்கு ஒன்று உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ முயலேருந்து, பீஜியன்லேருந்து டிஃப்ரெண்ட் க்ரியேச்சர்ஸை நீங்கள் பார்க்க முடியும். ஒர்த்து, அதாவது இதை வந்து விசிட் பண்ணுறது பெட்டர். அதுவும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மான்ஸ்டர் ஃபிஷ் எல்லாமே ஒரே கேட்டகரியில் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த டோட்டல் நான் சொன்னேன் இல்லையா, எவ்வளோ பெரிய டோட்டல் பாருங்களேன், அவ்வளோ பெரிய டோட்டல். ஸோ இது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி கமிட்மெண்ட் லாங் டேர்ம் தான். வளர்க்க முடிஞ்சால் மட்டும் இதெல்லாம் வாங்குங்க. சின்னதில் வந்து ரேட் கம்மி, உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷ்ஷு, எக்ஸாட்டிக் பேர்டு எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வலசரவாக்கமில் இருக்குன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி. கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்டான லொக்கேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்.
இந்த சேனல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மறக்காமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். Thank you. Thank you too so much.